i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சிவபெருமானை எனக்கு பிடிக்கும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தான் முருகப்பெருமான் பிறந்தாரு. அதனால சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒண்ணுதான். அதனால எனக்கு முருகப்பெருமானை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி சிவபெருமானையும் பிடிக்கும். உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது, உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது, கொம்மிருட்டு பாதையிலும் கோடாக தெரிகிறது. நேர்ல முருகர் நிக்கிறாரு அப்படின்னா நீங்க முருகரை பார்த்து என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பேசுவீங்க? நான் முருகப்பெருமான் வந்தாருன்னா முருகப்பெருமான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படி ஒன்று கேட்கணும் அப்படின்னா நான் எல்லா முருகனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க முருகன்றதாலும் பிடிக்கும். ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா எனக்கு பழனி தண்டாயுதபாணி தான். அப்புறம் நான் நிறைய நிகழ்ச்சிகள் அங்க பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 4 வருஷமா தைப்பூசம், வைகாசி விசாகம், ஷஷ்டி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அங்கே பண்ணியிருக்கேன். அப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு அங்கே பழனியில தான் நான் முதல்ல உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தேன். அதனால எனக்கு இவ்வளவு இருக்கிறதுனால தான் எனக்கு பழனி முருகன் ரொம்ப பிடிக்கும். காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே, முருகாட்டத்திலே, ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே, முருகா கூட்டத்திலே, பால் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே. எனக்கு எல்லாமே ஈஸியாக மைண்டில் ஏறிடும். இப்போ படிப்பெல்லாம் எனக்கு ஈஸியாக ஏறுறதுனால பாட்டு எனக்கு அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்களா டைம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டு கற்றுப்பீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். படிச்சிட்டோன்னா கொஞ்சம் பிரேக்குக்கு பாட்டு படிப்போம், அதுக்கப்புறம் படிப்போம், அப்புறம் பாட்டு பாடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இயல்பாகவே ஒரு சில பேர் பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணும், ஒரு சில பேர் பாடுறத கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அவங்க பேசுறதையும் கேட்டுட்டே இருக்கலாம், பாடுறதையும் கேட்டுட்டே இருக்கலாம், நாள் முழுக்க அவங்கள பேச சொல்லி நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு குரல். அவங்க பேசினாலும் சரி, பாடினாலும் சரி, அதை தாண்டி அவங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்காதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இறையருட்செல்வி தியா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த முருகர் மாநாட்டில் ஒரு பாட்டு பாடிருப்பீங்களா, அந்த பாடலோட ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்காக. பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே, பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே, பாறை சுற்றி முருகன் நாமம் எங்கும் ஒழிக்குதாம், பழனி மலையை சுற்றி முருகன் நாமம் எங்கும் ஒழிக்குதாம், முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணினேன். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வரப்போ நாங்கள் இந்த கோவிலில் பெர்மிஷன் கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம், எடுத்துக்கலாமான்னு. இயல்பாகவே எந்த கோவிலுக்கு போனாலுமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தியா அவங்களுக்காக எடுக்கிறோன்னு சொன்னதுமே ஓகே சொல்லிட்டாங்க. இந்த கோவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு இந்த கோவில் ரொம்ப நாளாகவே தெரியும். எனக்கு இந்த கோவிலுக்கு நான் ரெகுலராகவே வருவேன். எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் தான் இந்த திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நான் சிறப்பு இசை நிகழ்ச்சியை நான் பாடினேன். அப்புறம் கும்பாபிஷேக தப்பையும் வர்ணனை பண்ணேன். அதனால் எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அங்கே அந்த சிவபெருமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குடும்பமாக எல்லாருமே இருப்பாங்க. சிவபெருமான்,
முருகப்பெருமான், அம்பாள், விநாயகர் இப்படி எல்லாருமே எல்லா சாமியும் இருப்பாங்க, அதனால இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிவபெருமான் இயல்பாவே எவ்வளவு பிடிக்கும்? சிவபெருமானை எனக்கு பிடிக்கும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தான் முருகப்பெருமான் பிறந்தாரு. அதனால சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒண்ணுதான். அதனால எனக்கு முருகப்பெருமானை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி சிவபெருமானையும் எனக்கு ரொம்ப. ஆனா உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே எல்லா கடவுளையும் தாண்டி உங்களுக்கு முருகர் மேல ஒரு பற்றுதல் அதிகம், அப்படித்தானே? எதனால முருகர் ரொம்ப பிடிக்கும்? நான் குழந்தையா இருக்கும்போதே என் வீட்டில் எல்லாருமே முருக பக்தர்கள் தான். அதனால என் அம்மா பாட்டி எல்லாருமே முருகன் பாடல்கள்லாம் பாடுவாங்க பூஜை செய்யும்போது. அப்போ என்னையும் கூப்பிட்டு வச்சு பாருன்னு பாடுவாங்களா. அப்போ நான் சேர்ந்து பாடுவேன். அப்போ நீ நல்லா பாடுறிய அப்படின்னு என்ன செய்வாங்க, என் அம்மா திருப்புகழ் சொல்லித்தர ஆரம்பித்தாங்க. அப்புறம் திருப்புகழ் சொல்லி தந்து முருகப்பெருமானுக்கு திருப்புகழ், அப்புறம் முருகப்பெருமானுக்கு பாடல்கள், சின்ன சின்ன பாடல்கள், அப்புறம் பெரிய பாடல்கள், அந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ சின்ன வயசுலேருந்து நான் முருகப்பெருமானுக்கே பாடிட்டு இருக்கிறதுனால எனக்கு முருகப்பெருமான். அந்த திருப்புகழ் எங்களுக்காக. அருணகிரிநாதர் அருளிய வல்லக்கோட்டை திருப்புகழ். ஆதி முத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதளமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே யுழன்று பால் நரகை தாமலுன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே. இப்போ நீங்க முருகர் பாடல்கள் நிறைய பாடுவீங்க, முருகர் ரொம்ப பிடிக்கும். உங்க வாழ்க்கையில முருகர் இப்படி ஒரு அதிசயத்தை எனக்கு நடத்தி கொடுத்தாருன்னு என்ன அதிசயம் சொல்லுவீங்க? எனக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் தான். அது எனக்கு 100வது மேடையை அமைஞ்சது. ஓ சூப்பர். ஆமாம், நான் எனக்கு இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு நியூஸ் வந்த உடனே சொல்லிட்டேன், முருகா எனக்கு இந்த மாதிரி எனக்கு 100வது மேடை திருச்செந்தூரில் தான் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. முருகன்ட்டே நான் சொல்லிட்டேன். அதனால கரெக்டாக அப்படியே கும்பாபிஷேகத்தில் நான் பாடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த பாடுறது நாளுக்கு முன்னாடி யாகசாலையிலையும் பாடி எனக்கு 100வது மேடையில பாடினது எனக்கு மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு அது ஒரு கனவாவே இருந்துச்சுல்ல, திருச்செந்தூர்ல போய் நம்ம பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த மேடையில உட்கார்றப்போ அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு அந்த ஈவினிங் எப்படி இருந்தது? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது அது. அதனால அப்படி ஏறு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால சொல்ல முடியாது, அது ஒரு மொமெண்ட், அது சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி? எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அங்க அந்த அரங்கம் ஃபுல்லா இருந்தாங்க மக்கள். அரங்கத்தை தவிர அந்த விண்டோலலாம் இருந்து நிறைய பேர் நிறைய முருக பக்தர்கள் விண்டோல இருந்து தான் பார்த்து கிளாப் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு அங்கே நிறைய அன்பு கிடைச்சிச்சு அந்த 100வது மேடையில். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் ஒரு 100 கச்சேரிகள் பாடியிருப்பீங்க இல்லையா, 100 கான்சர்ட்ல. இந்த மொமெண்ட் எனக்கு எப்பயுமே மறக்கவே முடியாதுன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. எனக்கு மறக்க முடியாதது அப்படின்னா, வெள்ளூருக்கு நான் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே வெள்ளூர் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுடைய 48 மண்டல பூஜை நிறைவு நாள் அப்போ நான் தான் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நான் அந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கே ஒரு 9 மணி ஆயிடுச்சு, கடலை மூடுற நேரம்ல. ஆனால் அந்த ஒரு அங்கிள் எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஓடி போய் அவர் ஒரு கடையில் ஒரு முருகன், பெரிய முருகன் வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணார். அது நிகழ்ச்சியில் நான் கார் போகும்போது எனக்கு கிஃப்ட் பண்ணார். அப்புறம் தான் நான் வீட்டில் பார்த்தா அது ஒரு சில்வர் முருகன் ரவுண்டில் பிளேட் பண்ணி அழகாக சூப்பராக இருந்தார். அதனால் எனக்கு அந்த முருகன் இப்போ வீட்டில் வச்சுருக்கீங்களா? அது ஆமாம், வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன். அடுத்து அந்த வெள்ளூர் நிகழ்ச்சியிலே எனக்கு அவங்க அந்த தலப்பா இருக்குல்ல, கிரீடம், அது வச்சு எனக்கு மரியாதை பண்ணாங்க. அது எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சா அந்த ஃபீல்? ஆமா, எனக்கு அது நல்லா புதுசா வித்தியாசமா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்தது அது. ஆமா. சமீபத்துல நெற்குப்பை அங்க நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க நான் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. எல்லாரும் நின்று அங்க வயசானவங்கல இருந்து எல்லாருமே எந்திரிச்சு கிளாப் பண்ணாங்க. அது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு.
இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கேள்விதான். இப்போ வந்து உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம கனவுலலாம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் வந்து வருவாங்க. உங்களுக்கு நேர்ல முருகர் வந்து நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் முருகரை பார்த்து என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பேசுவீங்க? நான் வந்து முருகப்பெருமான் வந்தாருன்னா வந்து முருகப்பெருமான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படி ஒன்று கேட்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த முருகன் புகழ் பாடும் தியான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே நான் எப்பொழுதுமே அதே மாதிரியே இருக்கணும். அதான் நான் முருகன்கிட்ட கேட்பேன். உன் புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுல, நான் வந்து திருச்செந்தூர்ல வந்து முருகருக்காக பாட்டு பாடணும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேற கண்ட்ரிஸ் போய் பாடணுமோ இல்லை இந்த இடத்துக்கு போய் முருகருக்காக நான் பாடணும், அவரோட புகழை இன்னும் பரப்பணுன்ற ஆசை ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வந்து நான் வந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் பாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தான். அதுவும் வந்து முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள் தான் நான் முதல்ல வந்து இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிறையா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் கூப்பிட்டாங்க, நீ வந்து பாடுறேன், ஆனால் நான் முருகனுக்கு தான் பாடுவேன். ஃபஸ்ட்டு முருகருக்கு தாங்க பாடுவேன் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சேன். இப்போ எனக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சு. விரைவில் நான் வந்து முருகப்பெருமானுக்கு பாட போகிறேன். எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கலாமா? ஏதாவது ஒரு துபாய், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்குமா? ஆமாம், கூடிய விரைவில் அங்கே உங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையில் வந்து முருகர் எவ்வளோ முக்கியம்? முருகப்பெருமான் தான் வந்து எனக்கு எல்லாமே. அவர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவர் தான் எனக்கு. இல்லை பேசுவீங்களா முருகர்? இப்போ வந்து நாளாக வந்து புலம்புறதுனா ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட தான் போய் புலம்புவேன். அந்த மாதிரி நீங்கள் போய் முருகர்கிட்ட நேராக இருந்து பேசியிருக்கீங்களா? நான் வந்து புலம்ப மாட்டேன், ஆனால் வந்து முருகன்கிட்ட வந்து பேசுவேன். அதாவது சொல்ல மாட்டேன் என்ன பேசுவேன், ஆனால் பேசுவேன். டெய்லியும் பேசுவீங்களா இல்லை வந்து எப்பயாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா போய் சொல்றது அந்த மாதிரி டெய்லியும் பேசுவீங்களா? அந்த டாக்கிங் டைம் எப்போ? அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவேன், அப்போ நல்லா எப்பயுமே டெய்லியும் போய் முருகர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாடல்கள் அதை தாண்டி வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஹாபி அப்படின்னா வந்து புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து நாவல்ஸ் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த மெத்தாலஜி சம்மந்தப்பட்டமாக புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் ஹாபி. எனக்கு அது ஃப்ரீ டைம் கிடச்சா அதுதான் புக் வச்சு தான் எப்பயுமே படிப்பேன். மற்றபடி இப்போது லேப்டாப் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, டிவி கார்ட்டூன்ஸ் பார்க்குறது? இல்லை, எங்கள் வீட்லேயே ஒரு பெரிய டிவி இருக்குது. ஆனால் அதை ஆன் பண்ணியே எங்களுக்கு ஒரு 2 வருஷம் மேலே இருக்கும். ஏன்? எங்களுக்கு டிவி பார்க்குற அளவுக்கு நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம். நாங்கள் டிவிலாம் பார்க்க மாட்டோம். ஃபோன் கூட இன்ஸ்டாகிராமுக்கு என் அம்மா தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து நான் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். லேப்டாப்பில் எப்பயாவது நாங்கள் வந்து பார்ப்போம். ஏதாவது நல்ல மூவி, டிவோஷனல் மூவி அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அம்மா வந்து லேப்டாப்பில் காமிப்பாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே பார்ப்போம். டைம் இருந்தால் வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய கோவில்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய வந்து முருகர் கோவில் போயிருப்பீங்க. நீங்கள் போனதுலே இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில்னா என்ன கோவில்? எனக்கு வந்து எல்லா முருகனையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே முருகன் இருந்தாலும் பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு பழனி தண்டாயுதபாணி தான். ஏன்னா வந்து நான் வந்து முதல்ல வந்து வேஷம் போட்டது வந்து பழனி தண்டாயுதபாணியாக தான். அப்புறம் வந்து அங்கே போனாலே வந்து எனக்கு நல்ல சிறப்பாக தர்ஷன் கிடைக்கும். அப்புறம் அந்த கௌபீனம் சொல்கிற அந்த தட்டு பிரசாதம் வந்து எனக்கு எப்பயுமே போனாலும் கிடைக்கும். அப்புறம் நான் நிறைய நிகழ்ச்சிகள் அங்கே பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 4 வருஷமாக தைப்பூசம், வைகாசி விசாகம், ஷஷ்டி இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் அங்கே பண்ணியிருக்கேன். அப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு அங்கே பழனியில் தான் நான் முதல்ல உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தேன். அதனால எனக்கு இவ்வளவு இருக்கிறதுனால தான் எனக்கு பழனி முருகன் ரொம்ப பிடிக்கும். இப்போ இயல்பாகவே ஒன்று இருக்குல்ல, ஒரு கோவிலுக்கு போகிறோம், அதுவும் முருகர் கோவிலுக்கு போகிறோன்னா, இப்போ சிறுவாபுரி போகிறோன்னா 6 வாரம் விரதம் இருந்து போகணும். அந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு முருகர் கோவிலுக்கு முருகரை பார்க்க போகிறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிட்டு போவீங்க? நான் வந்து ஒரு திருக்கோவிலுக்கு போகிறேன்னா அது ரொம்ப பழமை வாய்ந்த திருக்கோவில்னா அங்கே இருக்கக்கூடிய திருப்புகழ் இருக்குல்ல, அந்த திருப்புகளை நான் நல்லா பாடிட்டு அங்கே சந்நிதியில் போய் பாடுவேன். அதுதான் என்னுடைய வழக்கம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா கோவிலுக்கு போனாலும் பாடுவீங்க? பழமைவாத திருக்கோவில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிட்டான்னா அந்த திருப்புகளை மயில ஏற்றி அங்கே போய் சந்நிதியில் பாடுவேன். எங்களுக்காக இப்போ ஒரு திருப்புகழ் ஒன்று. பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழை பற்றும் குறை புற்றும் பொது மாதர். பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழை பற்றும் குறை புற்றும் பொது மாதர். பிரியப்பட்டங்களை துத்தங்களை குட்டங்கிடப்பச்சங் பிணி துத்த
முத்தும் தனித தந்தனையாதே புறக்கை கொண் பதத்தை தந்தனக்கு தொண்டுரப்பற்றும் புலத்துக்கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டங்கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கிற்கண் களிக்கத்தன் தனித்துத்தங் புனத்திற் செங்குரத்திக்கண் புறச்சித்தம் தளர்வோனே சளிப்புற்றங்குரத்திச் செம்பிரமிக்க கொண்டலை துத்தங் சமர்ப்பிச்சங்கரிக்கத்த டிய சூரர் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டிடித்து செந்திலில் புக்கங்குறைவோனே சிறக்கற்கஞ்செலித்தத்தன் திருச்சிற்றம்பலத்தத்தன் சிறக்கற்கஞ்செலித்தத்தன் திருச்சிற்றம்பலத்தத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே சிறக்கற்கஞ்செலித்தத்தன் திருச்சிற்றம்பலத்தத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ இந்த மாதிரி நீங்க பாடலாம், திருப்புகழ் பாடுறது, இந்த மாதிரி நிறைய நீங்க கத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஸோ இப்போ ஒரு திருப்புகழ் வந்து மனப்பாடம் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க, எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? ஒரு நாள்லயே மனப்பாடம் பண்ணுவீங்க? ஒரு நாள்ல மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் பாடுவேன். அவ்வளோதான். சூப்பர். இப்போ நீங்க அதிகபட்சமா இந்த பாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு மெமரி பண்ண, அந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு இருக்கா? எனக்கு அதுவே வந்து திருப்புகழ் தான். அகர முதல் என ஒரு இசை அப்படின்னு ஒரு திருப்புகழ். அது மெமரி பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி நீங்க குவிக் லேர்னரா? இப்போ வந்து பாட்டை தாண்டி ஸ்டடீஸ்ல எப்படி? ஸ்டடீஸ்ல எல்லாமே நான் வந்து டாப்பர் தான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் டாப்பர் தான். அதனால வந்து எனக்கு அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸ்கூலில் சப்ஜெக்ட் டாப்பர் இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிருக்கு. நான் ஸ்கூல்லேயும் டாப்பர் தான். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து நான் சூப்பராக டாப்பராக இருக்கிறதுனால ஸ்கூலும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். இயல்பாகவே இப்போ வந்து ஒன்று நான் நல்லா படிக்கிற பசங்கன்னா படிப்புன்னு இருப்பாங்க, இல்லை இப்போ பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போகிற பசங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருப்பாங்க. நீங்கள் எப்படி ரெண்டுமே அழகாக பண்ணுறீங்க? அது எனக்கு தெரில. எனக்கு மைண்டில் ஏறிடும். எனக்கு எல்லாமே ஈஸியாக மைண்டில் ஏறிடும். இப்போ படிப்பெல்லாம் எனக்கு ஈஸியாக ஏறுறதுனால பாட்டு எனக்கு அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்களா டைம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டு கற்றுப்பீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். படிப்பு படிச்சிட்டோன்னா கொஞ்சம் பிரேக்குக்கு பாட்டு படிப்போம், அதுக்கப்புறம் படிப்போம், அப்புறம் பாட்டு பாடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான். மாற்றி டெய்லியும். ஆனால் ரெண்டுமே பண்ணிடுவீங்க கரெக்டாக? ஆமாம், டெய்லி ரெண்டு. இப்போ உங்களுக்கு முருகர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் ஒரு பாட்டு தோணும்ல, அது என்ன பாட்டு? முருகனை கூப்பிட்டு. அந்த பாட்டு பாடலாமா? முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு முருகா. இயல்பாகவே இப்போ நம்ம நிறைய ரேப்பிட் ஃபயர்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதல் முறையாக நம்ம வந்து சாங்ஸ் வச்சு ரேப்பிட் ஃபயர் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் சொல்கிறப்போ உங்களுக்கு தோன்ற பாட்டை நீங்கள் பாடணும். ஓகேவா? முதல் வார்த்தை வந்து வேல். உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது. உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது. கும்மிருட்டு பாதையிலும் கோடாக தெரிகிறது. கும்மிருட்டு பாதையிலும் கோளாக தெரிகிறது. உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது. வருகிறது வேல் வருகிறது. வருகிறது துணையாய் வருகிறது. காவடி. காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே முருகாட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே. பால் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே அழகு. சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரி
வேளையிலே வென்று வேல் முருகா, கணிக்காக மனம் நொந்த முருகா, கணிக்காக மனம் நொந்த முருகா, முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. கடல். கடலலை கொஞ்சம் திருச்செந்தூரில் விஸ்வரூபமே வேலையா, பழமுதிர் சோலை அறுபடை வீடும் புண்ணிய தரிசனம் முருகையா. திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா, குகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா. வேல் முருகா அரோகரா, அரோகரா வேல் முருகா. குன்று. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருநீர். திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா. முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து, நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மருந்து, அன்பு வழியில் வாழ வைக்கும் பெரும் மருந்து, நல்ல ஆசையெல்லாம் நமக்கென்றும் தரும் மருந்து. வேலம் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை தரும், சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. சிவன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அம்பாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலாம் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலாம் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். பெருமாள். நாளெல்லாம் உந்தன் திருநாளே, வரும் நாளெல்லாம்
உந்தன் திருநாளே, மலை நாடாளும் ஏழுமலை பெருமாளே, மலை நாடாளும் ஏழுமலை பெருமாளே, நாளெல்லாம் உந்தன் திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே, மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மன்னா, நலமில்லை என்றாலும் வளமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஓட்டும் கண்ணா, நாளெல்லாம் உந்தன் திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. ஐயப்பன். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்பன் சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்பன் சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது, காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிழக்குது, சுவாமியே சரணமையப்போ, காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது, வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்பன் சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம், சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம். கருப்புசாமி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, ஏய் மலையா மலையழகே மாமதுர கல்லழகே, ஏய் மலையா மலையழகே மாமதுர கல்லழகே, சிலையாக எந்த முன்னே சீறி பாயுரண்டா, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, ஏய் அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. மயில். மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா, மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா, செயல் வீரன் அல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா, மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா, செயல் வீரன் அல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எங்களுக்கு இன்டர்வியூவில் இருந்த ஃபீலே இல்லை, ஏதோ ஒரு லைவ் கான்சர்ட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.